ஹாய் காய்ஸ், நேற்று நீங்கள் குழிப்பணியாரம் கேட்டிருந்தீங்க. இப்போ என் ஸ்டைலில் நான் ஒரு குழிப்பணியாரம் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வேணால் அதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், கோதுமை மாவு நம்ம வீட்டில் தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதே எடுத்துன்னு கோஸு இருந்ததுன்னா அதை போட்டு நல்லா கலக்கி, உங்களுக்கு காரம் வேணும்னா கூட அது ஆப்ஷன் தான். நீங்கள் பெப்பர் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ மிளகாத்தூள் தான் அதில் போடுறேன், கொஞ்சம் லைட்டாக போடுவேன். போட்டுட்டு அதை நல்லா கலக்கி அந்த குழிப்பணியாரத்தில் ஊற்றி நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு கல் காஞ்சதுக்கப்புறம் குழிப்பணியாரம் அது ஒன்று ஒன்றா நீங்கள் விட்டு வந்தீங்கன்னா அது அழகாக தானாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே உங்களுக்கு செவந்து அப்படியே அழகாக வந்துடும் பாருங்கள். கொஞ்சம் அப்படியே பாருங்கள், அப்படியே அவ்வளோதான். இப்போ நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுட்டா அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே செவந்து வந்துடும். அப்படியே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து லாங்காக இருக்கிறதுனால இந்த பார்ட் 2ல் நான் இந்த ரெசிபியை போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பாருங்கள்.